இன்னைக்கு ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கா, ஹாப்பியாக இருந்தாலும் சரி சேடாக இருந்தாலும் சரி நான் பைக் ரைட் போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். சரி இன்னைக்கு கொஞ்சம் லோவாக இருந்தேன்னா சரி விநாயகரை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி போனேன். எங்கள் ஏரியாவில் தான் இருக்குது விநாயகர். ஸோ ஓகே அவரையும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி போயாச்சு. தம்பி அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருந்தேன். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்தேன். விநாயகரெல்லாம் பார்த்தாச்சு. கூட்டம் வந்து இன்னைக்கு அந்தளவுக்கு இல்லை. எங்கள் ஊர் விநாயகர் வந்து இந்த மாதிரி தான் இருக்காரு. உங்கள் ஊரில் விநாயகர் எப்படி இருக்காரு, எந்தெந்த கெட்டப்பில் இருக்காருன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று சண்டே ஹெவி க்ரௌடாக இருந்துச்சுன்னாங்க. எனக்கு வந்து இந்த அன்னதானத்தில் சாப்பாடு வாங்குறது ரொம்ப பிடிக்குமா. நானே ஹஸ்பண்ட் கிட்ட, அப்பா கிட்ட, தம்பி கிட்ட எல்லாருக்கிட்டே கேட்டேன். கூட்டத்தில் வாங்க முடியலையா. அப்புறம் வந்து அப்பா வந்து எனக்காக நான் ஆசைப்பட்டு கேட்டேன்னு சொல்லி அப்பா வந்து நேற்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சாம்பார் சாதம் சூப்பராக இருந்துச்சு. வெளியே போனதுக்கு காரணமே ஏதாவது சாப்பிடணும் தான். அப்படி பார்க்கும்போது தான் கண்ணுக்கு முன்னாடி சீவலைஸ் இருந்ததா. அதை பார்த்துட்டு எப்படி சாப்பிடாம இருப்போம். அதுவும் 90s கிட்ட இருந்துட்டு சீவலைஸை வாங்கி சாப்பிட்டுட்டு தம்பிக்கு ஒரு கிளிக்கு வாங்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பட்டிமன்றம் கண்ணுக்கு முன்னாடி தான் நடக்குது. ஆனாலும் அதை டிவியில் பார்க்குற சுகம் தானே. என்ன தான் வீட்டில் டிவி பார்த்தாலும் ரோட்டில் நின்று டிவி பார்க்குற சுகமாக தான் இருக்குது. எல்லா விநாயகர் சதுர்த்திக்கும் இந்த மாதிரி தான் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து 38th விநாயகர் சதுர்த்தி எங்கள் ஊரில் செலிப்ரேட் பண்ணுறது. நீங்களும் நியர்பையில் இருந்தீங்கன்னா எங்கள் ஊர் விநாயகரை பார்த்துட்டிங்களான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் விநாயகர்லாம் எந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் தென் டாட்டா.